வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்க 0 லக்ஷ்மி. மீண்டும் ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு. கிளியராகவே ஒரு விஷயம் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர், ஸோ ஆர்சிபியோட ஒரு அழகான ஒரு உடையை நம்ம சுவாமியில் பார்க்கும்போதே ஒரு கிரிக்கெட் ஃபேனாக ஹாப்பி தாங்க. சரி, இது கண்டினியூட்டி அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்குது. அரெஸ்ட் பண்ணுறாங்களே அந்த இதில் எல்லாத்தோட காஸ்ட்யூமே வந்து சிமிலர். ராகினியாக இருக்கட்டும், சித்தப்பாவாக இருக்கட்டும், நம்மளுடைய தாத்தா வந்து ஜஸ்ட் ஷூட்டிங்காக வந்திருக்காரா என்னன்னு தெரியல. இல்லை அவரே அங்கேருந்து கூட வந்திருக்கலாம் பரபரப்பு பிரச்சனை காரணமாக. ஸோ அதுவும் தெரில. பட் அவர் வந்து அன்றைக்கி நட்புக்காக அங்கே லொக்கேஷன் வந்த மாதிரி தான் சொல்லியிருந்தார். பட் இருந்தாலும் பசு, வெண்ணிலா மாமா அப்படின்ட்டு எல்லாத்தோடைய காஸ்ட்யூமும் சிமிலர். இப்போ தாத்தா வந்து அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணார்ல, அவரோட காஸ்ட்யூமும் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம பசு கூட இருக்கிற காஸ்ட்யூமும் மேட்ச் ஆகுது. ஓகேவா? அந்த 13th ஏப்ரல் ஷூட் எடுத்தாங்க இல்லையா, அந்த காஸ்ட்யூமோட மேட்ச் ஆகுது. ஆனால் நேற்று ஒரு ஷூட் எடுத்தாங்களே, அதில் இந்த சீனுக்கு அப்புறம் தான் நேற்றைய சீன் வருது. ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய காவேரி வந்து வெண்ணிலா மாமா கிட்ட ஏதோ பேசுகிறாங்க, சம்திங் அந்த மாதிரியான விஷயம். விஜய் வந்து அரெஸ்டெல்லாம் ஆகலை, ஏன்னா விஜயும் அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. அது மட்டும் இல்லை, குமரனும் வராங்க, நம்மளுடைய நிவினும் வராங்க. இந்த சீன் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க சைட்லேருந்து, சகல சைட்லேருந்து ஒரு பயங்கரமான ட்ராக் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்லணும்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பயங்கரமான ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக்கு. ஆனால் இந்த ஹை வோல்டேஜ் ட்ராக்குன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம்ல, சில சமயம் பார்த்திங்கன்னா நமக்கே அது சலிப்பாயிடும். என்னங்க இந்த சீனை இவ்வளோ தூரம் பேசிட்டீங்க, சட்டுப்புட்டுன்னு முடிவுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அது நம்ம ரொம்ப வேகமாக நினைப்போம். இந்த 2x ஸ்பீடில் பார்க்குறோம்ல, அந்த ஒரு இதுலேயே இருக்கிறோம். பட் ஆனால் ஒரு மெகா ப்ராஜெக்ட், அதாவது மெகா சீரியல் அப்படின்னாவே இவ்வளோ தூரம் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வரணும். அதனால் ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் போது இந்த போலீஸ் சீனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு வர்றதுக்கு நம்மளை சோதிக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகேவா? இருந்தாலும் விஜய்க்கு சப்போர்ட்டாக அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே தாத்தாவும் அந்த இடத்துக்கு காவிரியும் வந்திருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. தாத்தா வந்து சித்திக்கும் சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். சித்திக்கும் சப்போர்ட் பண்ணணும் இல்லை, சித்திக்காகவும் ஏதோ ஒன்று பேசுவார் அப்படிங்கிறதான். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இது மட்டும் இல்லை, மற்றவங்க யாரும் வந்திருக்காங்கன்னா கங்காலாம் வந்த மாதிரி தெரில. அவங்க நார்மலான அப்டேட்ஸ் தான் அவங்களோட சைடில் இருந்திருக்கு. ஸோ அவங்க ஷூட்டிங்கில் இருக்க மாதிரி தெரில. மேபி குமரன் அண்டு நம்மளுடைய நிவின் மேபி எங்காச்சும் அப்டேட்ஸ் தெரிஞ்சு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் நைட் ஷூட் வரைக்குமே நம்மளுடைய காவேரி வந்து அங்கே ஸ்டாலில் இருக்க மாதிரிலாம் அப்டேட் வந்தது அந்த பர்டிகுலர் டேயில். அதை பற்றி நம்ம கலந்து பேசலாம், அந்த ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்டு. ஸோ அப்போ குமரன் கூட தான் இருப்பாங்க அந்த டே. இந்த ப்ளூ சுடியில் நம்ம காவேரி இருக்காங்க இல்லையா, அன்றைக்கி வந்து நைட் வரைக்குமே ஷூட் அப்டேட்லாம் நமக்கு வந்திருந்தது. எல்லாமே நம்ம யோசித்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. எனிவேஸ், ஒரு பெரிய ட்ராக் இருக்குது புரிதலுக்கு. ஸ்டே டியூன்.